ஏரியா கடைனே சொல்லலாம். 10 ரூபாய்க்கு ஒரு பிரிஞ்சு ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காரா. 10 ரூபாய்ல கொடுப்பாரு தான், 5 ரூபாய்க்கு கொடுப்பாரு. டேஸ்ட் நல்லா இருக்கும். 5 ரூபாய்க்கு 10 ரூபா, 5 ரூபா, 15 ரூபா தருவாங்க, 25. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழில் பார்த்து வந்துருக்கீங்க. அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேஎஸ் பிரிஞ்சி அந்த கடையை தான் பார்க்க போறோம். இந்த கடை பட்டியில பக்கம் மெச்சுக்கு போன்ற ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஏரியா மக்களுக்கு இந்த ஏரியா கடைனே சொல்லலாம். 10 ரூபாய்க்கு இவர் பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருக்காரா. நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இவரோட பிரிஞ்சு தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போவே பார்த்தா நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க. சரியான கூட்டம். நான் காலையில் வந்து எடுத்துருக்கேன். ஒரு 10 மணிக்கெலாம் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுது. லாஸ்ட் டைம் வரும்போது அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது நானும் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு 20 ஒன்று கட்டுங்க, இன்னும் 20 கட்டுங்க, இன்னும் 2 30 கட்டுங்க, 2 ரூபாய் மட்டும் கட்டுங்க. இன்னும் நான் கட்டேஷ் உங்களுக்கு பேர் ஏதோ வரணும். 4 30 தானே வரும். 30 அந்த காக ஒரு 2 ரூபாய் கட்டுங்க. எப்படி சொல்கிறேன்? 20 ஒன்றா ஒரு 20 ஒன்று கட்டுங்க, இன்னும் 2 ரூபாய் கட்டுங்க. ஒரு 4 30 4 30 ஒரு 20 கட்டுங்க. அப்படியே டக்குனு கட்டுங்க. 4 30 ஒரு 2 20 கட்டுங்க. டக்குனு அவருக்கு ஒரு 20 பார்சல் அப்படியே ஒரு 2 20 கட்டுங்க. அவருக்கு ஒரு 20 கட்டுங்க. 30 ஒன்று கட்டுங்க. நான் 2 பேர பிள்ளைங்களுக்கு வாங்குவேன். நல்லா இருக்கும். 10 ரூபாய்ல கொடுப்பாரு தான், 5 ரூபாய்க்கு கொடுப்பாரு. எவ்வளோ ஒரு ஆள் சாப்பிடலாம். எதுக்கு இங்க ஓடிடுறாங்க எல்லாம்? இங்க நல்லா இருக்குதுன்ட்டு எப்படிக்கா இருக்கும்? ரெகுலராக வாங்குவீங்களா? 10 ரூபாய் கொடுப்பாரு, 5 ரூபாய் கொடுப்பாரு. இங்கே இந்த கால் வளர்றாங்க, தாரப்பட்டை, மலிசேரி, எங்க இருக்கிறவங்க இங்க தான் வர்றாங்க சாப்பிடும். பாய் டேஸ்ட் பாய். எப்படி இருக்கும் பாய்கிட்ட? நல்லா இருக்கும்ண்ணா. இந்த வருஷம் தான் படிக்கிறேன். ஆனால் பாயோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும். 10 ரூபாய்க்கு கொடுப்பாரு, சூப்பராக இருக்கும். நீ என்ன பசங்க ப்ராக்டிஸ் போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடுவோம். ஸோ இங்கே விளையாட போகும்போது அப்படியே வந்து சாப்பிட்டு போகுது. டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். 5 ரூபாய்க்கு தருவாரு. அப்படியா? கூட்டம் அதிகமாக இருக்குல்ல? ஆமாண்ணா, உட்காரத்துக்கு இடம் இருக்காது. ஆனால் சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஓகே. நான் இங்கே ஆரம்பி சாப்பிட்றேண்ணா. ரொம்ப வருஷமாக சொல்லுவேன். ஆனால் ஏரியா அதே சேம் குவாலிட்டிங்க. குவாலிட்டி மாறாம மாறாது. நீங்கள் எப்போதும் சரி சேம் இதே குவாலிட்டி தான். நீங்கள் 10 ரூபா, 5 ரூபா தருவாங்க, 15 ரூபா தருவாங்க, 25 ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு ஆள் கடை இருக்குது. பாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாய் பார்த்தேன் சரியான க்ரௌடு வச்சுருக்கீங்களே மார்னிங்கில். என்ன விஷயம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேஎஸ் பிரிஞ்சி ஷாப்னா 10 ரூபா 5 ரூபாலாம் இருக்குது. பசங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நல்லா இருக்கும். அது 15 வருஷமாக இருக்கிறேன். இங்கே தான் டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். சாப்பாடு கம்மி ரேட்டு. அது இல்லாமல் பழைய கடைனால கொஞ்சம் அன்பு அதிகமாக இருக்கும். நம்ம தேடி வரோம். சின்ன பசங்க இப்போல்லாம் பெரிய பசங்களே ஆகிட்டாங்க. நான் பார்க்கும்போது சின்னது. அப்போ வந்து இது அப்படியே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. மில் மேக்கர் போடுங்க போது போட்டு அப்படியே தள்ளுறீங்களே இல்லை விஷயம்? இல்லை அதுதான் சாப்பிட்றாங்க. மீல் மேக்கரு, கிழங்கு, இது காரமாக இருக்காது. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு டிஃபனில் எடுத்துகிட்டு போவாங்க, சாப்பிட்டு போவாங்க. எதனால இந்த 10 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க? எல்லாருக்கும் விலைவாசி அதிகமாக. நம்மளுக்கு வந்து மக்களோட இதுவை திருப்தி தான் வேணும். காசு பிரச்சனை இல்லை. நம்ம தேடி வரணும். இந்த கம்மி ரேட்டில் அவ்வளோ அதிகமாக கிடைக்குது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டில் இன்னும் அதிகமாக இது கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டிப்படாதனால கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். கடைக்கு போர்டு கூட வைக்காமல் இருக்கீங்க.
போர்டுன்னு தேவையில்லை, தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம இந்த ஏரியாவில் பாய்ங்கிறது ஃபேமஸ், நம்ம இங்கே ஏரியாவில் ஃபேமஸ், நம்ம அடிச்சு வேறு யாரும் இல்லை, இங்கே போனால் பாய் கடை இருக்கும், அதனால போர்டு நான் வைக்கிறேன். என் பேர் கூட வின்சல் பானை போர்டில் கூட ஏஎஸ் தான் போட்டிங்க, பேர் கூட போடல. எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் இந்த ஃபுல்லாக இங்கே எல்லாமே பக்கத்து ஏரியாங்கெலாம் வராங்க, ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க, பாய் அங்கே நல்லா இருக்கும் சொல்லிட்டு அங்கே தேடி வந்து வருவாங்க. அதனால நான் போர்டு என் பேர் ஃபேமஸ் எதுவும் பண்ணல. சாப்பாடு நல்லா இருக்கும், இங்கே போனால் திருப்தியாக சாப்பிடலாம், அருமையாக இருக்கும், அது தேடி வராங்க. நான் அப்படியே விட்டேன். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க மக்களே. ஃபைனலாக டிஃபன் மார்னிங்கில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி விரிஞ்சி வந்து மார்னிங்கில் சாப்பிடலான்ட்டு வந்துருக்கேன். இந்த விரிஞ்சி வந்த ரீசனே இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. மார்னிங்கில் சரி மதியானம் கட்டிட்டும் போகிறாங்க. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு ஒரு சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்குலாம் பிரிஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய சின்ன பசங்க கேட்டேன் 5 ரூபாலாம் இருந்தாலும் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரிஞ்சிக்கு என்னென்ன வச்சிடுறாங்கன்னா வெங்காய பச்சடி எடுத்து ஊறுகாய் வச்சுறாங்க. அந்த பிரிஞ்சி ரைஸ் கூட அந்த மில் மேக்கர்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துறாங்க. ரைஸும் பாருங்களா வர வரையா அப்படியே அந்த பார்க்கவே அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரை நல்லா ஃபீல் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ வெறும் ரைஸை மட்டும் போயிடலாம் அப்படி இருக்கேன். ரைஸு நல்ல ஒரு காரசாரமாக இருக்குது. காலையிலேயே இந்த ரொம்ப குறையில ரொம்ப வரையாமல் இல்லை, ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது, நல்லா இருக்குங்க. விரிஞ்சில் இவங்க இந்த மாதிரி மில் மேக்கர் மட்டும் தான் போடுறாங்க, அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறதில்ல. 10 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரைஸு சாப்பிட சும்மா காரசாரமாக நறுகு நறுக்க மானுங்க. நார்மல் டேஸில் முட்டைலாம் வைப்பாங்களாம், இன்னைக்கு முட்டை இல்லை. கடை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி கடை. ஸோ இவங்க ஊறுகாய் வச்சுருக்காங்க. இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். இந்த பிரிஞ்சியோட வச்சு அப்படியே ஒரு பரட்டி எப்படி இருக்குன்னு போயிடலாம். சூப்பர் சூப்பர். மாங்காய் ஊறுகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது வந்து இவர் ஹோம்மேடாக இருக்குது, அந்த ஃபீலு நல்லா இருக்குங்க, கிரேவியாக இருக்குது. இந்த பிரிஞ்சோட இந்த ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட அருமை. மில் மேக்கர் மட்டும் போடுறாங்க பார்த்தா, வெஜிடபிள்ஸில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மில் மேக்கரு, இந்த ஆனியன் பச்சடி, அதுமாரி அந்த ஊறுகாய் ரைஸோடு சேர்த்து அப்படியே போயிடலாம். இது தாண்டா பிரிஞ்சி அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய இடத்துல கொடுப்பாங்க, 20 ரூபா 10 ரூபா அப்படிலாம் கொடுப்பாங்க. இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு அண்ணன் கடை பாய் கடை அப்படின்னாலே இந்த ஏரியா மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. நிறைய இடத்துல இருந்தாலும் சாப்பிட்றாங்க. நிறைய சின்ன பசங்க வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு வர மதியம் கட்டு போகிறாங்க. விரும்பி செம்மையாக டெம்டிங் யாராவது சாப்பிட பட்டினப்பாக்கம் நெச்சு குப்பைன்ற ஏரியாவில் தான் இந்த கடை இருக்குது. நான் லொக்கேஷன் எல்லாமே கீழே மார்க் பண்ணுவேன். சரியான க்ரௌடுனா அப்படி ஒரு க்ரௌடு. இந்த பாய் அந்த கொடுக்குற அந்த பிரிஞ்சிக்கு அவ்வளோ க்ரௌடு வந்து வெயிட் பண்ணி வந்து சாப்பிட்டு போகிற ஒரு பெஞ்சாக இருக்குது. வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்னா நீங்கள் சண்டே சாட்டர்டே அந்த மாதிரிலாம் பீச்சுக்கு வந்தீங்க, அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாய்கிட்ட ஒரு இதாக பிரிஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்துட்டு போகிற கடையாகவே இருக்கும். ஃப்ரீயாக இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. உடம்பு முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் ஐடியா பண்ணி டாட்டா பை பை. பாய் உங்கள் பேர் தான் என்ன? என் பேர் அன்வர் பாய். அன்வர் பாய். 10 ரூபா பிரியாணி ரொம்ப சூப்பராக விஷயம். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. டேஸ்ட் வைஸும் நான் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் மெயினாக வந்து ரீசன். நிறைய பேர் வந்து இந்த பெஞ்சு வீடியோ இதெல்லாம் பிரியாணி வீடியோ நிறைய போடலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரான விஷயம். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் இதே மாதிரி சிறப்பாக பண்ணணும். இந்த 2025 பண்ணுற மாதிரியே அப்படியே அடுத்தடுத்த இது பண்ணணும். டேஸ்ட் வைஸ் இதேமாதிரி கொடுத்துருங்க. இதை பார்த்து வர மக்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ மென்னா பீச் இந்த சைட்லாம் வரைகிற மாதிரி இருந்தால் பாய் கடையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லொக்கேஷன் எல்லாமே கீழே மார்க் பண்ணி விட்றேன். பாய் நம்ம கடை வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடிக்கு வருவீங்க, ஒரு வாட்டி வந்தாலே போதும். கண்டிப்பாக மதியான பீச்சில் தான் இருக்குது. பீச்சுக்கு வந்து அப்படி வந்துட்டு போவோம். பாய். தேங்க்யூ பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். மக்களோட இதுவை திருப்தி தான் வேணும், காசு பிரச்சனை இல்லை. நம்ம தேடி வரணும். இந்த ஏரியாவில் பாய்ங்கிறது ஃபேமஸ், நம்ம இங்கே ஏரியாவில் ஃபேமஸ், நம்ம அடிச்சு வேறு யாரும் இல்லை.